பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உசூலுல் ஈமானை நாம் விளக்கமாக பார்க்கவிருக்கின்றோம். அதற்கு முன்பாக மிக முக்கியமான ஷஹாதாவாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க உள்ளோம். கண்ணியமிக்கவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் நுழைந்துள்ளோம். இதனுடைய ஞானம் பெறுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். முதலாவதாக இதனை பற்றி நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். கண்ணியமிக்கவர்களே, ஷஹாதா என்பது சாட்சி சொல்லுவது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நம்மில் ஒவ்வொருவரும் சாட்சி கூறியுள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராவார்கள் என்று நாம் சாட்சி சொல்லியுள்ளோம். இதனை குறித்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக, ஷஹாதா என்றால் என்ன? ஷஹாதாவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடங்கும்? ஷஹாதா என்பது சாட்சி சொல்வது. அரபி மொழியில் ஷஹாதாவில் 3 விஷயங்கள் வரும். இல்ம், இக்ரார், இலான். ஒவ்வொரு தடவை சாட்சி சொல்லும் பொழுதும் இந்த 3 விஷயங்கள் அதில் அடங்கும். முதலாவதாக, நாம் எதை பற்றி சாட்சி சொல்கின்றோமோ அதனுடைய ஞானம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனுடைய பொருள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பொருள் தெரிந்துதான், அதனை அறிந்துதான் ஒருவர் சாட்சி சொல்லுவார். அதே நேரத்தில் ஒருவர் ஒரு விஷயத்தை பற்றி சாட்சி சொல்வாரானால் அதனை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் என்று அர்த்தம். ஏற்றுக்கொள்ளாமல் யாரும் சாட்சி சொல்ல மாட்டார்கள். இதே போன்று எலான், அறிவிப்பும் அதில் இருக்கும். சாட்சி சொல்லுவாரானால் பிறருக்கு அவர் எதை சொல்கின்றாரோ அது தெரிந்துவிடும். அவர் மறைத்திருக்க மாட்டார். சாட்சி என்பது பிறருக்கு முன்பு வரும். மனதிலே வைத்து கொண்டு ஒருவர் சாட்சி சொல்ல முடியாது. ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த 3 விஷயங்கள் சாட்சி சொல்வதில் இருக்கும். முதலாவதாக அதனை அறிந்திருப்பார், பிறகு அதனை ஏற்றுக்கொண்டிருப்பார், மூன்றாவதாக பிறருக்கு முன்பு அதனை வெளிப்படுத்துவார், மறைக்க மாட்டார். இல்ம், இக்ரார், இலான், இந்த 3 விஷயங்கள் இருக்கும். இதனால் கண்ணியமிக்கவர்களே, நாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்றோம் என்றால் நாம் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்திருக்க வேண்டும். நாம் அதனை ஏற்றுக்கொண்டு அதனை மொழிய வேண்டும். அதே போன்று அதனை மறைக்காமல் அதனுடைய கடமைகளையும் பிறருக்கு முன்பு நாம் தேவைப்பட்டால் அதனை சொல்லுவோம். நாம் முஸ்லிமாக நம்மை வெளிப்படுத்துவோம். செயல்முறையினால், நம்முடைய கவுலால் எல்லா விஷயங்களிலும் நாம் முஸ்லிம் என்று வெளிப்படுத்துவோம். மறைத்து கொண்டு சாட்சியை சொல்ல முடியாது. கண்ணியமிக்கவர்களே, இந்த 3 விஷயங்கள் சாட்சி சொல்லும் பொழுது அதற்குள் இருக்கும். அடுத்ததாக, லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய சரியான பொருள் என்ன? மஅனா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய சரியான பொருள் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நாம் மனதார சாட்சி சொல்கின்றோம். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையில் வணங்கப்பட தகுதி பெற்றவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அரபியில் அல் இலாஹு என்பது அல் மஅபூது பிஹக்கின், அல் முஸ்தஹிக்கு லில் இபாததி தூன கைரிஹி, அதாவது உண்மையில் வணங்கத்திற்குரியவன், வணங்கப்பட தகுதியானவன்,
வணங்குதலுக்கு தகுதியானவன், வணக்கத்திற்கு தகுதி பெற்றவன். அல் மஅபூது பிஹக்கின், அதுதான் அல் இலாஹு. அல் முஸ்தஹிக்கு லில் இபாததி தூன கைரிஹி, வணக்கத்திற்கு தகுதி பெற்றவன், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதி பெற்றவர்கள் வேறு யாரும் கிடையாது என்பதுதான் அல் இலாஹ் என்ற சொல்லின் அர்த்தம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உண்மையில் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நாம் சாட்சி சொல்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹினுடைய சரியான பொருள். லா இலாஹ இல்லல்லாஹினுடைய சரியான பொருள் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஏனென்றால் இதை வைத்தே நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வோம். சரியாக புரிந்திருந்தால் எல்லா இபாதத்துகளையும் நாம் அல்லாஹுவுக்கு மட்டுமே செய்வோம். ஏனென்றால் இந்த கலிமா நமக்கு போதிப்பது அதுதான். அனைத்து இபாதத்துகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மட்டுமே உரியன, வேறு யாருக்கும் அதில் இடமே கிடையாது என்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் உணர்த்தும் செய்தி. சிலர் லா இலாஹ இல்லல்லாஹினுடைய பொருளை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சிலர் லா ஹாலிக இல்லல்லாஹ், படைப்பாளன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இதற்கு பொருளாக நினைக்கின்றார்கள். வேறு சிலர் லா ரப்ப இல்லல்லாஹ், எல்லாவற்றையுமே செய்பவன் நிர்வகிப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதே போன்று லா ஹாக்கிம இல்லல்லாஹ், எல்லாவற்றையுமே முடிவு செய்பவன் நிர்வகிப்பவன் நடத்துபவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் உள்ளது. இதுவெல்லாம் சரியான வாக்கியங்கள் தான், இதுவெல்லாம் சரியான விஷயங்கள் தான். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹினுடைய பொருள் இது கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹினுடைய பொருள் அல்லாஹுவை தவிர வேறு படைப்பாளன் இல்லை, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நிர்வகிப்பது கிடையாது என்பது லா இலாஹ இல்லல்லாஹினுடைய பொருள் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இபாதத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அல்லாஹுக்கு மட்டுமே உரியன. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு உரியவன். வணக்கத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மட்டுமே உரியன. அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதி பெற்றவன் என்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹினுடைய சரியான பொருள். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, நாம் லா இலாஹ இல்லல்லாஹை சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே எல்லா இபாதத்துகளையும் நாம் அல்லாஹுக்கு மட்டுமே செய்பவர்களாக நாம் ஆகுவோம். புரியவில்லை என்றால் சில நேரங்களில் முஸ்லிம்கள் சில இபாதத்தான காரியங்களை பிறருக்காக செய்து விடுகின்றார்கள். பிறருக்காக சில நேரங்களில் சஜ்தா செய்து விடுகின்றார்கள், பிறர் முன்பு ருக்கு செய்து விடுகின்றார்கள், குனிகிறார்கள். அதே போன்று சில நேரங்களில் குர்பானி அறுத்தல் பிறருக்காக செய்து விடுகின்றார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்கு மட்டுமே செய்யக்கூடிய இபாதத்தினுடைய காரியங்கள். இபாதத் என்பது ஒரு விஷயம் அல்ல, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதையெல்லாம் நேசிக்கின்றானோ, எதையெல்லாம் நம்மை செய்ய சொல்லியிருக்கின்றானோ அனைத்து விஷயங்களையும் சேர்த்து இபாதத் என்று சொல்லப்படும். இபாதத்தினுடைய அனைத்து காரியங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹை சரியாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இதுதான் நாம் குர்ஆனிலே காண முடிகின்றது. குர்ஆனினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இபாதத் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்கு மட்டும்தான் என்றுதான் நாம் பார்க்க முடிகின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், குர்ஆனினுடைய முதல் வசனத்தை கொண்டு கடைசி வரை குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் இலாஹின் நாஸ், இதுவரை குர்ஆன் இபாதத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அது அல்லாஹுக்கு மட்டுமே உரியன. அல்ஹம்துலில்லாஹி, புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்கு மட்டும்தான். ஏனென்றால் அவன் ரப்புல் ஆலமீன், அவன்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன்தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, மாலிக் யௌமித்தீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் என்ற வார்த்தையிலிருந்து தான் குர்ஆனை ஆரம்பித்துள்ளான். புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்கு மட்டுமே. ஏனென்றால் அவன்தான் வணக்கத்திற்கு உரியவன், அவன்தான் ரப்புல் ஆலமீன் என்றுதான் குர்ஆன் ஆரம்பமாகின்றது. இதே போன்று
குர்ஆனினுடைய கடைசி சூறாவாகிய சூரத்துன் நாஸில் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் ரப்புன் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ரப்புன் நாஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் மலிக்கின் நாஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இலாஹின் நாஸ். இலாஹுன் நாஸ் என்பது மக்களுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கும் உரியவன், தகுதி பெற்றவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் என்ற உண்மையை நாம் குர்ஆன் முழுவதிலும் நாம் பார்க்க முடிகின்றது. இதே போன்று சூரத்துல் பக்ராவினுடைய 21வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடும் பொழுது யா அய்யுஹன் நாஸு உபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மக்களே, உபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த ரப்பாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே அனைத்து வணக்கங்களையும் செய்து வாருங்கள். உபுது ரப்பக்கும், இபாதத்து செய்வது உங்களுடைய ரப்புக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான். அதே போன்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅ்புது என்பது நாம் உன்னை மட்டும் வணங்குகின்றோம், உன்னை மட்டும் நாம் இபாதத்து செய்கின்றோம் என்றால் உன்னோடு இபாதத்தில் பிறரை சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று அர்த்தம். அழுத்தமாக நாம் கூறுகின்றோம் இய்யாக நஅ்புது, நாம் உன்னை வணங்குகின்றோம் என்று சொல்லவில்லை, மாறாக நாம் உன்னை மட்டுமே வணங்குகின்றோம், இபாதத்தினுடைய அனைத்து அம்சங்களும் உனக்கு மட்டும்தான், உன்னிடத்தில் மட்டுமே நாம் துஆவை செய்வோம், உதவியை தேடுவோம் என்று நாம் அழுத்தமாக கூறுகின்றோம். கண்ணியமிக்கவர்களே, இவ்வாறான வசனங்கள் குர்ஆனில் ஏராளமான வசனங்களாக உள்ளன. வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, சூரத்துன் நிசாவினுடைய 36வது வசனம். நீங்கள் அல்லாஹ்வையே இபாதத்து செய்யுங்கள், அவனோடு எதையுமே இணையாக்காதீர்கள். வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் குர்ஆனிலிருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் நாம் இபாதத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அல்லாஹுக்கு மட்டுமே உரியன என்ற உண்மையை நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களே, ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இவ்வாறு நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே இபாதத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் நாம் அல்லாஹுவுக்கு செய்பவர்களாக நாம் மாறுவோம். அல்லாஹுவோடு இபாதத்தான காரியங்களில் யாரையும் நாம் சேர்த்து கொள்ள மாட்டோம். அப்பொழுதுதான் நாம் சரியான முஸ்லிமாக ஆக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் லா இலாஹ இல்லல்லாஹுவை சரியாக புரிந்து அமல் செய்யக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக ஆக்கி அருள் புரிவானாக.